அவர் சொல்கிறது தப்பு, ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணோம்? அதுக்கு நம்ம ரிவ்யூ போடலாம், மறுபரிசீலனை மனு போடலாம். மறுபரிசீலனை மனு போட்டுட்டு தலைமை நீதிபதி கிட்ட சொல்லி லார்ஜர் பெஞ்சை விசாரிக்க சொல்லலாம். யார்? 3 நீதிபதிகளோ 5 நீதிபதிகளோ கொண்ட அமர்வு விசாரிக்க சொல்லலாம். இது நம்ம கொண்டது இல்லைங்க. சபரிமலை தீர்ப்பில் சங் பரிவார் பண்ணியிருக்காங்க. சபரிமலை தீர்ப்பில் 5 நீதிபதிகளில் 4 நீதிபதிகள் பெண்கள் சபரிமலையில் கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதில் மறுபரிசீலனை மனு போட்டாங்க. மறுபரிசீலனை மனு போட்டு அந்த 4ல் 1ன்றதை ரிவர்ஸில் 2 3 ஆக்கிட்டாங்க. அது எப்படி ஆச்சுன்றதெல்லாம் நாளைக்கு இது ஒரு சரித்திரம். நாளைக்கு நீங்கள் ஆய்வு பண்ணீங்க. 4 1 இருக்கிறது 2 3 ஆகி மறுபரிசீலனை பண்ணி 9 நீதிபதிகளுக்கு அமைச்சாங்க. இப்போ 9 நீதிபதிகள் அமர்வு விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்லாமல் இருக்குது, விசாரிச்சுட்டாங்க. அதே மாதிரி இதை பண்ணலாம். அது இல்லைன்னா இன்னும் சில வழக்குகள் இப்போ நிலுவையில் இருக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் கேட்டு மதம் மாறி இருப்பார் அவர், எல்லாமே வேலைக்காக கேட்குற சர்டிஃபிகேட்டு இந்த பிசிஆருக்கு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் சம்மந்தமான வழக்கு வரும்போது சொல்லலாம். ஐயா சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட எம்எஸ் ரமேஷ் 2 நீதிபதி அமர்வு ஒன்று சொல்லியிருக்கு, ஜிஆர் சாமிநாதன் அமர்வு ஒன்று சொல்லியிருக்கு, எனவே 3 நீதிபதிகளுக்கு அமர்வு போடுங்கன்னு சொல்லலாம். எனவே உச்சநீதிமன்றம் சரியா எதுக்காகன்னா நம்ம உச்சநீதிமன்றத்தை என்ன அதனுடைய அது வேற எந்த குற்றமே சொல்ல, காலதாமதம் என்பதற்கு பாருங்க. என்ன எம்ஜிஆர் ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரஸ்ட்டாக போட்டாங்க 2016 10 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் உச்சநீதிமன்றத்தில் முடியாமல் இருக்கு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நான் தான் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு. எப்போ முடியும்னே தெரியாது. இது இன்னும் அமெரிக்கா உச்சநீதிமன்றமா? ட்ரம்ப் போட்ட 2 உத்தரவை, ஒரு உத்தரவு டேரிஃப் ரத்து பண்ணாங்க, இன்னொன்று பர்த்னால சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னார், அதை ரத்து பண்ணாங்க. இல்லை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமா? போரிஸ் ஜான்சன் பாராளுமன்றத்தை புரோரோக் பண்ணும்போது 8 வாரத்தில் அதை ரத்து செய்தார்கள். கொரோனாவில் கேக்கு வெட்டினார் என்பதற்காக அவருக்கு அபராதம் விதித்தார்கள். இந்த விதியை மீறினாங்க. அதெல்லாம் நம்ம ஊரில் நான் அதுக்காக சொல்லலை. காலதாமதம் இருக்கு பாருங்க. அது 2வது டில்லி வேணாங்க, இங்கேயே பண்ணலாம். எப்படி சபரிமலையில் அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ண சொன்னால் இங்கே மறுபரிசீலனை பண்ணலாம். புது வழக்க 3 நீதிபதிகள் அமர்வு அல்லது 5 நீதிபதிகள் அமர்வு இங்கே விசாரிக்கிறதுக்கு செஞ்சுட்டு உடனடியாக இப்போ எப்போ கூடுதோ அப்போ சட்டம் போடலாம். அதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் அவசர சட்டமும் போடலாம், ஆர்டினன்ஸும் போடலாம். ஏன்னா ஆர்டினன்ஸுக்கு 6 மாதம் லைஃப் இருக்கும். அதுக்குள்ளார சட்டசபை கூடும். இப்போ நவம்பரில் கூடும். நவம்பரில் கூடும்போது அடுத்த மாதமே கூடுதுன்றாரு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்போ சட்டமே போடலாம். அதாவது என்னன்னா ஜியோ 31 ஸ்டாலின் போட்டதை சட்டமாக்குறது, அவ்வளவுதான். ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு இல்லை என்றதை இந்த எந்த சங் பரிவாரில் எந்த கும்பனாலையும் மறுக்க முடியாது. அது காலாகாலமாக இருக்குது. 1993 ஜெயலலிதாவோட சட்டத்தில் இருக்குது, 2007 கலைஞருடைய சட்டத்தில் இருக்குது, அரசாணை 31 ஸ்டாலின் போட்டதில் இருக்குது. எனவே அவர்களே சொல்கிறாங்கல்ல, ஜோசப் விஜய் என்று ஜிஆர் சாமிநாதன் சொல்கிறாரே, நாங்களும் இப்போது சொல்கிறோம், ஜோசப் விஜய் அவர்களே சிறுபான்மை அவர் என்ன சொன்னார்? எக்காரணத்தை கொண்டும் மதச்சார்பின்மையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், செக்குலரிசத்தை உயர்த்தி பிடிப்பேன் என்று ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் செக்குலரிசத்தை உயர்த்தி பிடிக்கும் நடவடிக்கையாக ஒரு உடனடியாக சட்டம் போட வேண்டும். உச்சநீதிமன்றம் அல்ல, அவங்கள என்ன பண்ணாங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பண்ணாங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் போட்ட ஒரு தீர்ப்பை ரத்து பண்ணி சட்டம் போட்டாங்க பார்லிமெண்ட்டில். நமக்கு வேண்டியது சட்டம் நாங்கள் போடணும், கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. உனக்கு அதிகாரம் இருக்கு, நீ விட்டுட்டு அங்கே போய் நிற்கிற. நீங்கள் போடுங்க சட்டத்தை, அவங்க போட்ட மாதிரி, மோடி ஐயா போட்ட மாதிரி நீங்கள் சட்டம் போடுங்க. போட்டு சிறுபான்மையினருக்கான உரிமையை உறுதி செய்யுங்கள். நீங்கள் உங்களுக்கு நல்லது. செக்குலரிசத்தை காப்பது உங்களுக்கு நல்லது, சிறுபான்மையினர் உரிமையை காப்பது இந்த அரசுக்கு நல்லது, நீங்கள் என்று சொல்வது தாவேக அரசுக்கு நல்லது. எனவே இதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களது முதன்மையான கோரிக்கை. உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு அவங்க அப்பீல் போகக்கூடாது, போயிருந்தால் அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு சட்டம் போட்டுட்டு இங்கே இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்வதற்கு. ஏன்னா ஏற்கனவே எம்எஸ் ரமேஷோடைய 2 நீதிபதிகள் அமர்வு வேறு தீர்ப்பு சொல்லியிருக்கு, நீ வேறு தீர்ப்பு சொல்கிறேன்னா அதை லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புங்க அப்படி என்றதை கேட்கலாம். இதுபோல் இன்னும் வேறு வழக்குகள் இப்போ நிலுவையில் இருந்தால் அந்த வழக்குகளையும் 3 நீதிபதிகள் அமர்வுக்கு 5 நீதிபதிகள் அமர்வுக்குன்னு கேட்கலாம். அதெல்லாம் நம்ம தோல்வி கண்டோம்னால் அப்போ போகிறத பற்றி யோசிக்கலாம். தோல்வியே சாத்தியமே இல்லை, ஏன்னா அதுக்குள்ள சட்டம் வந்தாச்சு. ஐயா சாமிநாதன் அவர்கள் சொல்கிறதே
ஜியோவில் போட முடியாது, தப்பு. ஜியோவில் போடலாம். மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை கூட ஜியோவில் தான் இருக்குது. அதுமாரி ஓஎம் வாங்க, நம்மலாம் ஜியோ சொல்லுவோம், அவங்க ஆஃபீஸ் மெமோரண்டம் வாங்க, நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் என்கிறோம்.